ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷானா லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன காணொளி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சூப்பரான ஏஷியன் ஃபுட்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ரெண்டாங் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கன் ரெண்டாங் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 லெமன் கிராஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக லெங்குவாஸ், ஒரு பெரிய துண்டு லெங்குவாஸ் எடுத்திருக்கேன். 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மஞ்சள் 3 எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 6 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 10 காஞ்ச மிளகாய் எடுத்து நம்ம 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இதையும் நம்ம நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளோட இலை. இந்த டிஷ்க்கு இந்த இலை ரொம்ப முக்கியம். இந்த இலையை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக எலுமிச்சையோட இலை, அந்த அரோமாக்காக இதை நம்ம ஆட் பண்ணுவோம். பண்டான் லீஃப், 1 கப் தேங்காய் பால், அதாவது 100 ml. 100 கிராம்ஸ் கரிசி எடுத்துக்கலாம். கரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூவை நல்லா அரைச்சி காய வச்சு அரைச்சி எடுத்தது தான் இது 100 கிராம்ஸு. சிக்கன் பார்த்திங்கன்னா, நான் நல்ல லெக் பீஸு, நல்லா பெரிய பெரிய பீஸ் சிக்கன் 2 எடுத்திருக்கேன். நல்ல ஒரு அகலமான பேன் எடுத்துகிட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் எடுத்து வச்சுருக்கிற பண்டான் லீஃப், எலுமிச்சை இலை, இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். நல்ல ஒரு அரோமாக்காக இதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல கம்மியாக சேர்த்துக்கோங்க. லேட்டர் அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சரியாக 10 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சுருவோம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா இதை ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். இப்போது இதை நான் மூடிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திறந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதோட தண்ணிலாம் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். நிறைய தண்ணி இல்லை, நல்லாவே சுண்டிருச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சிக்கனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் சின்ன சின்ன துண்டுகளாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பெருசாக வேணுன்றதுக்காக நான் நல்ல பெரிய துண்டாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சரியாக ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனில் உள்ள தண்ணிலாம் கூட வெளியாயிருச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இப்போது இது 2ஐயும் நல்லா திருப்பி விட்டுட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கரிசீவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரிசீலாம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. கண்டிப்பாக நம்ம இதை ஆட் பண்ணி தான் ஆகணும். இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை ரொம்ப கிளறாதீங்க, சிக்கன் உடஞ்சிரும். ஸோ நைஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்ல கெட்டியான தேங்காய் பால் 100 கிராம்ஸு. தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து டேஸ்ட் பார்த்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் வந்து நான் கருப்பு சீனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து சுகர் ஆட் பண்ணி தான் ஆகணும் இந்த கிரேவிக்கு. அப்போது தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா திக்காக ஆயிடுச்சு பாருங்கள், சுண்டி வந்துருச்சு. கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இது இன்னும் நல்லா சுண்டி வரணும். இப்போது இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த மஞ்சள் இலையை சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் இலை சேர்த்துட்டு லைட்டாக வந்து சிக்கனை திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கனை திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த கிரேவியோடு நீங்கள் தேங்காய் பால் ரைஸ் வச்சு சாப்பிடலாம், புதினா ரைஸ் வச்சு சாப்பிட்லாம், நெய் சோறு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் டேர்ன் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதோட எண்ணெய்லாம் நல்லா கொதித்து திரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள், ஒரு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட்டில் இருக்குது. இவ்வளோ தான் நம்மளோட சிக்கன் ரெண்டாங் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம இதை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அழகான ஒரு லெக் பீஸோட சிக்கன் ரெண்டாங் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் இன்னுமே இந்த ரெசிபி சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நம்மளுடைய அழகான சிக்கன் ரெண்டாங் ரெசிபி இதோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அதோட கிரேவி வந்துட்டு இந்த பதத்தில் தான் இருக்கணும். என்னோட இந்த காணொலியை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக 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 நன்றி. மறுபடியும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய அழகான தீபாவளி வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு அடுத்த சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பை பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ்.